மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இந்த அவையிலே பங்கெடுத்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மிக முக்கியமான தமிழ்நாட்டுடைய உரிமை, தமிழர்களுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். இது வரலாற்று சிறப்புமிக்க முன்மொழிவு. நாம் அத்தனை பேரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாட்டு மக்கள், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த இந்த முன்மொழிவை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் முழுமையாக இந்த தீர்மானத்தை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இதற்கு அடுத்த முன்னெடுப்பு என்ன என்பதையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இயல்பாகவே இந்தியாவினுடைய கடைமடை பகுதியான தமிழ்நாடு இயற்கையான வற்றாத ஜீவநதிகளை கொண்டிருக்கவில்லை. பாலாறாகட்டும், முல்லை பெரியாறாகட்டும், காவிரியாகட்டும், பிற மாநிலங்களோடு இயல்பாகவே நாம் நீரியல் தேவைகளுக்காக போராட வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நீரியல் தொடர்பாக நீர் பிரச்சனை குறித்து என்ன மாதிரியான தீர்வை முன்மொழிந்தார் என்பதை நான் இந்த அவையிலே சொல்ல விரும்புகின்றேன். 1942 முதல் 1946 வரை ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் அமைந்திருந்த இந்திய அரசில் தொழிலாளர் நலன், பாசனம் மற்றும் மின்சாரம் ஆகிய துறைகளுக்கு அமைச்சராக இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக முக்கியமான இந்த மத்திய நீர் ஆணையம் தொடர்பாக அன்றைக்கு முன்னெடுத்தது தொடர்பாக இன்றைக்கு நமக்கும் பயன்படுகின்றது. மக்களுக்கு பயன்படும் நீர் ஆதார திட்டங்களை நடைமுறைப்படுத்த நதிகளை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளின் பயன்பாடு குறித்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லும்போது, ரயில்வேக்களுக்கு மாகாண எல்லைகள் ஏதும் இல்லை என்கிற போது, ஆறுகளுக்கும் அதேபோல் மாகாண எல்லைகள் எவையும் இருப்பதற்கில்லை. ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு பாய்ந்து செல்லும் ஆறுகளுக்கு முக்கியமாக இது பொருந்தும் என்கிறார். காவிரி நடுவர் மன்ற தீர்ப்புக்கு எதிராகவும் கடந்த 16/2/2018 அன்று வெளியான உச்சநீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசின் நீர்வள குழுமத்தின் திட்ட மதிப்பீட்டு இயக்குநரகம் மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கையை தயாரிப்பதற்கு கர்நாடக அரசின் காவிரி நீர்வாரி நிகம நிறுவனத்திற்கு அளித்த அனுமதி தொடங்கி தமிழ்நாடு இதனை உறுதியுடன் எதிர்த்து வருகிறது. தமிழகத்தின் வேளாண்மை சார்ந்த மக்களின் நலன்களின் மாத்திரமல்ல, கர்நாடகத்து விவசாயிகளின் மீதும் நமக்கு அக்கறை இருக்கிறது எனும் இச்சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்மொழிந்துள்ள தீர்மானத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கர்நாடக அரசு மேகதாதுவிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அனைத்து மாநிலங்களுக்கும் பொதுவாக செயல்பட வேண்டிய ஒன்றிய அரசு இவ்விவகாரத்தில் தமிழ்நாட்டின் நியாயத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும். கடந்த 21/3/2022 அன்று இதே பேரவையில் இதே பொருள் குறித்து தீர்மானம் ஒன்றில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களது ஆதரவை பதிவு செய்துள்ளது என்பதனை இப்பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழர் உரிமை காக்கும் தமிழ்நாடு அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்றும் உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் திரு மு. தமிமுன் அன்சாரி அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, காவிரி நதிநீர் உரிமையை பாதுகாக்கும் வகையில் நமது சட்டமன்றத்தில் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் அணுகுமுறைகள், கருத்து வேறுபாடுகள் இவற்றையெல்லாம் கடந்து காவிரி உரிமைக்காக இந்த அவையில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே அணியிலே இருக்கின்றோம் என்ற உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கடமை இப்போது இருக்கிறது. அதன் அடிப்படையில் நாம் எல்லோரும் ஓரணியிலே இந்த விவகாரத்திலே சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த உலகம் என்பது
71% நீராலும் 29% நிலத்தாலும் சூழப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகமெங்கும் தண்ணீருக்கான போராட்டங்கள் கடந்த அரை நூற்றாண்டு காலமாக வலுப்பெற்று வருவதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய இந்திய திருநாடு பல்வேறு இனங்கள், மொழிகள், பிராந்தியங்களை கொண்ட ஒரு துணைக்கண்டமாக இருக்கிறது. இந்த நாட்டிலே நதிநீர் பிரச்சனைகள் எழுகின்ற பொழுதெல்லாம் ஒன்றிய அரசு தலையிட்டு நீதமான முறையிலே தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒரே நாட்டிலே வாழக்கூடிய ஒரே நாடாளுமன்ற தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நமக்கு மத்தியிலே நதிநீர் பிரச்சனையின் காரணமாக பிளவு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற அச்ச உணர்வு ஜனநாயக சக்திகள் எல்லோருக்குமே இருக்கிறது. உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளை கடந்து ஒரே நதி பயணிப்பதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு வட ஆப்பிரிக்காவை செழுமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நைல் நதியை எடுத்துக்கொண்டால் 11 நாடுகளை கடந்து செல்கிறது. எகிப்து, சூடான், உகாண்டா, எதியோப்பியா உள்ளிட்ட நாடுகள் பயன்பெறுகின்றன. அந்த 11 நாடுகளை கடந்து செல்லக்கூடிய அந்த நைல் நதிக்கு மத்தியில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்காக நைல் பேசின் இனிஷியேட்டிவ் என்ற ஒரு அமைப்பு, நிர்வாக அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு நதி பாய்கின்ற போது அதை தீர்ப்பதற்கு ஒரு கூட்டுக்குழு ஏற்படுத்தப்பட்டு ஒரு ஒருமைப்பாடு நிலைநிறுத்தப்படுகிறது என்று சொன்னால், ஒரே நாட்டிலே பாயக்கூடிய நதிகளுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது ஒன்றிய அரசும் அதை சார்ந்தவர்களும் நீதமான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் இதே மாமன்றத்தில் 6/12/2018 அன்றைய அரசு இதே போன்ற ஒரு தீர்மானத்தை மேகதாதுவுக்காக கொண்டு வந்த போது நானும் அதை ஆதரித்து பேசினேன். இப்போதும் அதே பிரச்சனை எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனை என்பது 4 மாநிலம் தொடர்புடையது என்பதை மறந்துவிடக் கூடாது. கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி என்று 4 மாநில மக்களும் இதிலே பயனடைகிறார்கள். இந்த நேரத்தில் கர்நாடக அரசுடைய புதிய முதல்வராக இருக்கக்கூடிய சிவகுமார் அவர்கள் சமீபத்தில் ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் பாட்டீல் அவர்களை சந்தித்து காவிரியின் குறுக்கே மேகதாதுவிலே அணை கட்ட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இது உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிரானது. காவிரி மேலாண்மை ஆணையம் இதை நிராகரித்திருக்கிறது என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கும் உணர்த்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்று சொன்னால், காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய ஒப்புதலின்றி காவிரியின் குறுக்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டலோடு அமைக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான அமைப்பு தான் காவிரி மேலாண்மை ஆணையம். அதற்கு எதிராக கர்நாடக அரசு செயல்படுகின்ற பொழுது தமிழ்நாடு அரசின் சார்பிலே உச்சநீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நாம் தொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டுகிறேன். அது மட்டுமல்ல, காவிரியுடைய உரிமையை நாம் பேசுகின்ற பொழுது ஒரு மாற்று திட்டத்தை முன்வைக்கின்றோம். மேகதாது என்பது கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 1000 அடி பள்ளத்தில் இருக்கிறது. அங்கே மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகத்துறை விவசாயமும் பாதிக்கும் என்று கர்நாடக விவசாயிகள் கூறியிருக்கிறார்கள். கர்நாடக விவசாயிகள் மட்டுமல்ல, அது அடர்ந்த வனப்பகுதி என்ற காரணத்தினால சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எதிர்த்திருக்கிறார்கள். இந்த நிலையில் நாம் மாற்று யோசனையாக என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், ஐயா காமராஜர் அவர்கள் முதல்வராக இருந்த போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராசிமணல் அருகே ஒரு அணையை கட்டலாம் என்று அடிக்கல் நட்டினார். அதற்கான ஆதாரம் இப்போதும் ஒகேனக்கலில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலக கட்டிடத்திலே இருக்கிறது. அங்கே அணை கட்டுகின்ற பொழுது 2 மாநில மக்களும் சர்ச்சையின்றி அந்த நீரை பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்று சொன்னால், அந்த இடதுபுறம் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அந்த அணையுடைய வலதுபுறம் கர்நாடகாவில் இருக்கிறது. 2 மாநில விவசாயிகளும் அவரவர் விருப்பத்துக்கேற்ப நீரை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அன்றைய தினம் உணர்ந்த காரணத்தினால்தான் ஐயா காமராஜர் அவர்கள் அதற்கான அடிக்கலை நட்டினார். நாம் கர்நாடகாவுக்கு சொல்ல விரும்புவது, மேகதாதுவில் நீங்க அணை கட்டுகின்ற போது கர்நாடக விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டு விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறார்கள். அதே சமயத்தில் ஐயா காமராஜர் அவருடைய திட்டத்தின்படி ராசி மணலிலே அணையை கட்டுகின்ற போது 2 மாநில ஒப்புதலோடு புரிந்துணர்வோடு ஒரு அணையை கட்டுகின்ற பொழுது அந்த நதி நீர் கர்நாடக விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, பெங்களூரில் இருக்கக்கூடிய மக்களுடைய குடிநீரையும் தீர்க்கும். தமிழ்நாட்டில தஞ்சை சமவெளி விவசாயிகளுக்கு மட்டுமல்ல, ராமநாதபுரம் தொடங்கி சென்னை வீராணம் குடிநீர் வரை பயன்படுத்தக்கூடிய நம் எல்லோருக்கும் பயனளிப்பதாக இருக்கும். எனவே 2 மாநில மக்களும் நலன் தரக்கூடிய அந்த திட்டத்தை பரிசீலிக்கலாமே தவிர மேகதாதுவில் அணை கட்டக்கூடிய முயற்சி என்பது உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற அடிப்படையில் இந்த முதல்வர் அவர்கள் முன்மொழிந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வழிமுடிந்து அமர்கிறேன். நன்றி.